அனைவரும் வந்துட்டீங்க. ஆனால் 7 மணிக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. சொல்றேன், அரசு அதிகாரிகள் என்பவர் அரசாங்கம். அரசாங்கத்துக்கு தலைவர் யார்? இப்ப அரசாங்கத்தை நடத்துபவர் யார்? கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். இப்போ என்ன இந்த மழைக்கு என்ன சொல்றா, தமிழ்நாட்டில் சென்னையில் அனைத்து பகுதியிலும் சரி, கிராமப்புறங்களாகட்டும் நகர்ப்புற சிட்டியாக இருக்கட்டும், இந்த கார்பரேஷன் பஞ்சாயத்து, தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் மழையால் எந்த பகுதியும் பாதிக்கப்படக்கூடாது. முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக எங்க கிராமத்துல இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா டிராக்டர் இங்க வந்திருக்கும். பாத்தீங்கன்னா நம்ம அப்போலோ சிக்னலு, துறைப்பாக்கம் சிக்னலு, மெயின் ரோட்ல இருந்து சந்து பந்து எங்க தண்ணி தாழ்வான பகுதி எங்க தண்ணி நிற்கும் அந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னேற்பாடு. மழை வர்றதுக்கு 10 நாள் 1 வாரத்துக்கு முன்னாடியே டிராக்டர்லாம் இங்க வந்துடுச்சு. யார் இந்த திட்டத்தை கொண்டு வர்றது பாத்தீங்கன்னா, இந்த திட்டம்னா இந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடு கொண்டு வருதுன்னா கழக தலைவர் அவர்கள். நைட்டு 2 மணிக்கு துணை முதல்வர் பாத்தீங்கன்னா அரசு அதிகாரி கூட ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. என்னென்ன பிரச்சனை வீடியோ கான்பரன்ஸ் மூலியமாகவும் சரி, எந்தெந்த பகுதியில் தண்ணி நிற்குது அரசு அதிகாரி. இதான் சொல்ற பாருங்களேன், இத்தனை காண்டு அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டில் மொத்தத்தில் இந்தியாவிலே கூட எடுத்துக்கலாம், அரசு அதிகாரிகள் எல்லாரும் இவ்வளவு வேலை செஞ்சது பாத்தீங்கன்னா இந்த கழக ஆட்சியில் மட்டும்தான் சிறப்பாக நடைபெற்று கொண்டார். அனைத்து அதிகாரிகளும் செயல்பட்டு கொண்டார். இப்ப சேர்மன் ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், ஒரு ஆய்வுக்கு வராங்கன்னா என்னன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆய்வு பண்ணாலும் அந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த ஆய்வுக்கு பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் கூடவே இருக்கிறாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருவாங்க, சில பேர் என்ன போட்டோ எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி கிடையாது, கடைசி வரைக்கும் இருந்து அந்த ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் ஆச்சா. இப்ப சமீபத்தில் எம்எல்ஏ வந்து ஆய்வுக்கு வந்திருந்தாங்க எம்ஜிஆர் நகர்ல. பாத்தீங்கன்னா 25 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டேங்க் பாத்தீங்கன்னா அனைக்கும் குடியிருந்தது, இப்ப யாருமே கிளீன் பண்ணாம இருந்தது. அவர் வந்து ஆய்வு பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உடனே அடுத்து 2வது நாளே கிளீன் பண்ணி போட்டு அனுப்புறாங்க. இந்த விளம்பரம் வேணாம், மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்போ கேபி ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்தோம். பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி மாற்றுத்திறனாளி, எங்களுக்கே தெரியாது. அவங்க பாத்தீங்கன்னா மக்களுடன் ஸ்டாலின் முகாம்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி எனக்கு உதவி வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. எழுதி கொடுத்ததுல பாத்தீங்கன்னா 2 வீலர் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியும், எங்களுக்கே தெரியும். இங்க லோக்கல்ல ஒரு வட்டச்சாட்டும் சேர்மன் இருக்காங்க, எம்எல்ஏ யாருக்குமே தகவல் வரல. அதாவது அடிமட்டத்தில் இருக்கிற சாதாரண ஒரு தொண்டனாக இருக்கட்டும் இல்ல, போன ஆட்சி 10 இந்த அதிமுக ஆட்சி 10 வருஷம். அப்ப இபிஎஸ் முதலமைச்சர் இருந்தார். பெரிய வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிச்சு, நிறைய பேர் நிவாரணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ வெளி மாநிலத்துல இருந்தெல்லாம் எல்லாம் கொடுத்தான். வெளி மாநிலம் அதே மாதிரி அதாவது மக்கள் நலனை கருத்தில் கொண்டவர்கள்லாம் கொடுத்தான். வட இந்தியாவில இருந்தெல்லாம் கூட வந்தது. ஆட்சியாளர் என்ன பண்ணா நிவாரணம் எல்லாம் கொடுக்கல, வெளியில இருந்து வந்து பாருங்க, அது எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டினே தான். ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்தவங்க யாரோ இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க. அது எல்லாம் கிண்டல் பண்ணி பத்திரிகைல காய் முந்தி இது ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு இது ஒரு கட்சியா, இது ஒரு ஆட்சியா, காய் முந்த கட்சி தான் அதிமுக கட்சி. எப்பவுமே அவங்க செய்ய மாட்டாங்க, அடுத்தவங்க செய்யறது வந்து சொந்தம் கொண்டாடுவாங்க. தான் பெற்ற பிள்ளைக்கு அடுத்தவங்க பேர் வைக்க கூடாது. இப்ப நான் குழந்தை பார்த்துக்கன்னா நான் தான் என் பிள்ளைக்கு பேர் வைக்க, நீ வந்து பேர் வைக்கிறேன்னா அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்டவர்கள் ஒழுங்கா எதையுமே செய்ய அயோக்கியத்தனம் அதிகம் நிறைந்த கட்சி அதிமுக கட்சி. அதுல போய் நீங்க இப்படி பண்றாருன்னா அப்படிதான் செய்வான். இப்ப ஆட்சி நடக்கால் பொற்கால ஆட்சியை நடத்தி ஏழை மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி இன்றைக்கு ஆட்சி நடத்தி வருகின்ற வணக்கத்துக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியினுடைய திட்டங்களை வீடு வீடாக அந்த நோட்டீஸை கொண்டு போய் தர வேண்டும் என்று சொல்வதற்காகவும், அந்த பணியை நம்ம செய்தாலே இந்த வாக்குச்சாவடி, உங்களுடைய வாக்குச்சாவடி 222, நீங்க எந்த அரசு